அந்த வீடு மட்டுமே மனைவி பேர்ல இருக்கு. வீடு கட்டணுங்கிற ஒரு காரணத்துக்காக. ஆமா, அந்த அமைப்பு இல்லாதனால. இது ஒரு டெக்னிக்கலா, ஜோதிடத்துல வந்து ஒரு டெக்னிக்கலா ஒரு விஷயம். காடு 5 ஏக்கர் காடு இருக்குது அப்படின்னா வீடு கட்ட முடியல, இன்னும் கட்ட முடியல. ஆனா அதை ஸ்கொயர் பண்ணி 5000 சதுரடி நிலத்தை மட்டும் எடுத்து, அந்த ஒரு ஏக்கர் வச்சுக்கலாம், சாதாரண ஒரு ஏக்கர் எடுத்து அந்த ஒரு ஏக்கர் மட்டும் மனைவி பேர்ல எழுதி கொடுத்து, அதுல கால் போட்டு மனைவி பேர்ல அந்த சொத்து வீடு எல்லாம் மனைவி பேர்ல அதுல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி பண்ணி கொடுத்தேன். அதுதான் மனைவி பேர்ல நீங்க அந்த சொத்துக்களை டைரக்டா சுத்த கரையும். உங்களுக்கு வந்தா செட்டில்மெண்ட், தான செட்டில்மெண்ட் போயிடும். நீங்க அதுல செலவு குறையும், அதெல்லாம் பார்ப்பீங்க. கண்டிப்பா கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல அப்படின்னு சொல்லி இறக்கதும் போயிடும். இப்போ ஒரு நிகழ்ச்சி எடுத்து நீங்க முன்னிருந்து நடத்துறீங்க அப்படின்னா, கலெக்ஷன் பண்ணி கலெக்ஷன் வசூல் ஆகலைன்னா உங்க பணம் நீங்க 1 லட்ச ரூபா போட்டுத்தான் ஆகணும். மான மரியாதை காப்பாற்றிட்டு வரணும்ல. அந்த மாதிரி இந்த சொத்தை நீ வாங்கிட்டீங்கன்னா நீங்க தான் நிறைய உள்ள போடணும். அவ்வளோ ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துடும். இப்போ பூரி சொத்து வருது அப்படின்னா எல்லாரும் சம்மதம்னா, ஒரு 4 பேர் சம்மதம்னா வித்துருங்க. வித்த பணத்துக்கு கொண்டு ப்ராப்பர்ட்டி வாங்கி அவங்க பேர்ல கரையம் பண்ணிக்கங்க. வித்த அமௌண்ட் இல்லை, ஒரு 5 லட்சம் வருதுன்னு வச்சுங்க. அதில் ஒரு லேண்ட் ஒன்று வாங்கி போடுங்க. எக்ஸ்ட்ரா 2 போடுங்க. உங்கள் கையில் எக்ஸ்ட்ரா 2 போடு. அவங்க பேர்லன்னு எழுதுறீங்க, அவங்க பேர்லன்னு எழுதுறீங்க. 2 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பேரில் கரையம் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லது அதே நிலைமை பிரிக்கிற மாதிரி இருந்தாலும் சுத்த கரை. நீங்கள் கரை செலவு 1.5 லட்சம் 2 லட்சம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. டைரெக்டாக சுத்த கரையம் இன்னார் பேர்லேருந்து முழு கரையும் அவங்க பேரில் வர மாதிரி பண்ணால் அவங்க பேரில் இந்த சொத்து பாதுகாப்பு இருக்கும். அது தேவைங்கிறதுனால நாம் எங்கே இருக்க போகிறோம், இங்கே எங்கே பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோன்னா விற்றுக்கிட்டு அமௌண்ட்டை வாங்கி நீங்கள் அவுட்டரில் அதை வாங்கி போட்டுக்கலாம் அவங்க பேரில். அந்த நிலம் வேணும்னா அவங்க பேரில் கரையும். அந்த நிலம் வேண்டான்னு முடிவு பண்ணி பணமாக வாங்கிட்டாலும் மேலே ஒரு 2 லட்ச ரூபா போட்டு நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி ஓமலூர் சைடு கூட நீங்கள் ஏதோ ஒன்று வாங்கி போட்டு வச்சுக்கலாம். அங்கே வாங்கி போட்டு யார் போகிறவரை பார்க்க போகிறோம், அவங்க பேரில் நடத்த வாங்கி போட்டு ஓமலூர் போய் வாங்கி போட்டு என்ன பண்ண போகிறான். அடுத்த தலைமுறை அவன் சென்ட்ரல் வேலைக்கு போயிடலாம், இங்கே இருக்கவே மாட்டான். பெங்களூர் ஹைதராபாத் தாண்டி அந்தாண்ட இருப்பான். மேராஜே அப்படியே இருப்பான். இங்கே வந்து அந்த நிலத்தை எங்கே ஓமலூர் இருக்கிற நிலத்தை வந்து பார்த்து என்ன பண்ண போகிறான். இல்லை, உங்களுடைய ஆசை எண்ணங்களை நான் தடுக்கலை. ஆஃப்டர் இதான் நடக்க போகுது ஃபேக்ட். இதான் ஒன்று. அதுக்கு என்ன பண்ணுங்க நீங்கள் முடிவு எடுத்துங்க. இன்னைக்கு நாளைக்கு 10 வருஷம் கழிச்சு இந்த பதிலை நான் மாற்றி பேச மாட்டேன். இதே பதில் தான் வரும். ஆமாங்க, அந்த வீடு வாஸ்து நிறைய குறைபாடுகள் இருக்குது. அது ஏதோ கொஞ்சம் ஆல்டர் சொல்லியிருக்கோம், பண்ணி அவ்வளோதான். அவ்வளோதான். வீட்டுடைய நிலத்தை பிளானிங் சூப்பராக வீடு